எந்த ஒரு பாலிசியையும் அனலைஸ் பண்றதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. பட் நீங்க ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா ஒரு பாலிசி இருக்கு, அந்த பாலிசியில ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னா நீங்க எந்த ஆங்கிள் பார்க்கணும்? பிரியாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். பிரியாம்பிள் என்ன சொல்லுது? சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் ஆங்கிள் பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வருதுன்னா வீக்கர் செக்ஷனை அது எப்படி இம்பாக்ட் பண்ணும்? வீக்கர் செக்ஷனோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுமா, டிகிரேட் பண்ணுமா, அதை அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 லாங்குவேஜ் பாலிசி. இந்த பாலிசியோட மெயின் கோர் ஆள் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லேயே மோஸ்ட் வீக்கர் செக்ஷன் யாரு? அவங்கள பார்க்கணும். யாரு? ஒரு காமன் டவுன்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த கிளாஸ் ரூம்ல ஓரளவுக்கு 60% ஆவரேஜா மார்க் வாங்குற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்? ஒரு லிஸ்ட் எடுக்கணும். அந்த லிஸ்ட்ல மெஜாரிட்டி பாயிண்ட்ஸ் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நீங்க அந்த ஆக்ட் பக்கம் நிற்கணும். ஒருவேளை அந்த பாயிண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பக்கம் இருக்குன்னா யூ ஹேவ் டு அப்போஸ் தட் பாலிசி. அண்ட் செகண்ட் ஸ்டெப், அப்போஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணியாச்சு வச்சுக்கலாம். இந்த அப்போஸ் பண்ண முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அப்போஸ் பண்ணணும்? எல்லா ஆங்கிலும் அப்போஸ் பண்ணணும். லாஜிக் புரியுதா? அப்போஸ் பண்ண முடிவு பண்ணியாச்சு. அப்படி லிஸ்ட் பண்ண போகிற பாயிண்ட்ஸ் எல்லாமே செம ஸ்ட்ராங்காக இருக்கணும். செம ஸ்ட்ராங் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் அப்போஸ் பண்ணணும். ஓரளவுக்கு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎல்பி பாலிசி 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து நெகட்டிவ் இருக்குன்னு பார்த்தாச்சு. அப்போஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் மீன்ஸ் ஃபெடரலிசத்தை வீக் பண்ணுது, ஸ்டேட் அட்டானமி வயலேட் பண்ணப்படுது, கல்ச்சுரல் டைவர்சிட்டி அழிக்குது, ஹிந்தி டாமினன்ஸை உருவாக்கும். கல்ச்சுரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அட்மினிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, எல்லா பாயிண்ட் எழுதலாம். ஸோ ஆர்கியூ பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆர்கியூ பண்ணணும். பட் ஸ்டாண்ட் எடுக்கும்போது சோஷியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வீக்கர் செக்ஷனுக்கு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் அதை அனலைஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்டாண்டை எடுத்தாகணும். அப்படி எடுத்தால் தான் யூ ஆர் தி ட்ரூ சிவில் சர்வெண்ட். நம்ம லைஃப்க்கு நம்ம ஃபேமிலிக்கு எப்படி யூஸ் ஆகும்னு யோசிக்கிறோம்ல, அது காமன் ஆர்டினரி பர்சன்ஸ். ஒரு சிவில் சர்வெண்ட்டோட மெயின் எய்ம் என்ன? கவர்னன்ஸை எஃபிஷியன்சி ஆக்குறது. அந்த எஃபிஷியன்சி ஆக்குறது வழியாக கிராஸ் ரூட் லெவலில் சேஞ்ச் உருவாக்கணும். அப்போ எந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தாலும் கிராஸ் ரூட்ல அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தி பார்க்குறீங்களா? தட் இஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஸோ 3 லாங்குவேஜ் பாலிசி. அப்போ இந்த பாலிசியில் நீங்கள் யாரை யோசிக்கணும்? இந்த பாலிசியோட வீக்கர் செக்ஷன் யாரு? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு 8வது ஸ்டூடெண்ட். ஒரு 8வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன? லாங்குவேஜ் இட் செல்ஃப் தி சேலஞ்ச். நம்ம ஏசி ரிப்போர்ட்லாம் பார்த்தோம்ல, ஒரு 6வது 8வது படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் லாங்குவேஜே சரளமாக படிக்க முடியல. ஸோ ஆல்ரெடி இங்கிலீஷ் தமிழ் இந்த 2 லாங்குவேஜ்லேயே ப்ராப்ளமாக இருக்கும்போது 3வது லாங்குவேஜ் வந்துச்சுன்னா இவன் லைஃப்ல என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? இல்லை ஒருவேளை ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் தமிழில் ஒரு ஆவரேஜாக மார்க் வாங்கிட்டு 8th 9th கிராஸ் பண்ணும்போது இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இவங்களோட டெய்லி ஷெடியூலில் ஹோம்ஒர்க்கில் எந்த டைம் குறைஞ்சிரும்? மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு குறைஞ்சிரும். ஒருவேளை இதுக்கு டைம் குறைச்சிட்டு 3வது லாங்குவேஜ் ஹிந்தி படித்தாலும் இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுமா? ஹூஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஓரளவுக்கு மார்க் வாங்கிட்டு நம்ம ஊர்லேயே வேலைக்கு போகிற ஒரு ஆள், அவன் த்ரூ அவுட் தி லைஃப் அவங்க தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறதுனால ஹிந்தி பயன்படாது. ஸோ ஓரளவுக்கு புரியுதுல்ல? ஏசர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? ஒரு 14 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா 40% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் ஸ்கில்லே இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்ல செம போரா இருக்காங்க, ஈவன் சிம்பிள் சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷனே கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுதான் இந்தியன் ஸ்டூடெண்டோட ஸ்டேட்டஸ். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் எந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த ஸ்டூடெண்டோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், இங்கிலீஷ் ஸ்கில் இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுமா? ஹிந்தி படிக்கிறதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுமா? ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 3வது எந்த லாங்குவேஜ் டீச் பண்ணலாம்னு டிபேட் பண்றதை விட இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த லேர்னிங் எபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ற காசே கம்மி தான். இந்தியா ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா அதில் அட்லீஸ்ட் 6% எஜுகேஷனுக்கு அலோகேட் பண்ணுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் டார்கெட். பட் இப்போ வரைக்கும் 4.5% மட்டும் தான் அலோகேட் பண்ணுது. இது ஒன்று. நம்ம ஸ்டூடெண்டோட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணணும் எலிமெண்டரி எஜுகேஷன்ல. பட் இந்த எலிமெண்டரி எஜுகேஷனுக்கு காசு அதிகமாக அலோகேட் பண்றது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஒரு 100 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா ஒரு மாணவர்களுக்கு அதில் 15 ரூபாய் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு அலோகேட் பண்ணுது. இப்போ எலிமெண்டரி எஜுகேஷனோட ஃபுல் பர்டன் எடுத்துக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த ஃபவுண்டேஷன் எஜுகேஷனோட முடிவு எடுக்க வேண்டியதும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கணும். கோவிட்க்கு அப்புறம் எஜுகேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் மாறினதுக்கு அப்புறமும் எலிமெண்டரி எஜுகேஷன் கிளாஸ் ரூம்குள்ள டீச்சர் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணலாம், கரிக்குலம் அப்டேட் பண்ணலாம், கிளாஸ் ரூமை மாடர்னாக மாற்றலாம். இவ்வளவு விஷயங்கள் பண்றதுக்கு இருக்கும்போது 3rd லாங்குவேஜ் பற்றி மட்டும் பேசுறது இந்தியாவோட லேர்னிங் கிரைசிஸை சரி பண்ணாது. லாஜிக் புரியுதுல? இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி நம்மளோட மொழி அழிச்சிரும், ரீஜனல் ஐடென்டிட்டி, ஸ்டேட்டுக்கு அதிகாரம் இல்லை, ஃபெடரலிசம் இஷ்யூ, ஒரு ஸ்டேட்டுக்கு தர வேண்டிய எஜுகேஷன் அட்டானமி, இது எல்லாத்தையும் பேசுறதை விட எஜுகேஷன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டூடெண்டோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் இதை இம்ப்ரூவ் பண்ணா அவங்களோட கரியருக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்க திங்க் பண்ண வேண்டியது ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ரூரல் பிளேஸ்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல தன்னோட ஓன் லாங்குவேஜ்ல ஒரு பேசிக் சென்டென்ஸை படிக்கவே கஷ்டப்படுற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட 3வது லாங்குவேஜ் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் படிக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றது இட் இஸ் a ஸ்டேட் சென்ட்ரிக் அப்ரேஷன். ஏன் அப்ரேஷன்? இந்த 3rd லாங்குவேஜ் உன்னோட கேரியர் பேஸ்ட் டெசிஷன் கிடையாது, பொலிட்டிக்கல் பேஸ்ட் டெசிஷன். ஃபியூச்சர்ல இதே ஸ்டூடெண்ட் நேஷனல் லெவலில் ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் ஹிந்தி லாங்குவேஜை நேட்டிவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் ஹிந்தியை ஸ்கூலில் லேர்ன் பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட்டும் 2 பேரும் ஒரே எக்ஸாம் எழுதுறாங்கன்னா யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும்? நேட்டிவ் லாங்குவேஜா ஹிந்தி இருக்கிறவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ கவர்மெண்டோட ஒரு பாலிசி வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டை உருவாக்காம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு டிவிஷனை உருவாக்குது, ஒரு லாங்குவேஜ் டாமினேஷன் எக்ஸாம் உருவாக்குது. அது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸோட
கெரியரை சப்ரஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் செட் டு பி அப்ரஷன்.